வணக்கம். சிம்ம ராசி சித்திரை மாத ராசி பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் தடைகளும் எதிர்ப்புகளும் தேவையில்லாத குழப்பங்களும் அதிகரிக்கும் மாதமாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும். கஷ்ட காலங்கள், நஷ்ட காலங்கள், துன்பங்கள் அதிகரிக்கும் காலங்கள் என்பது குரு, சனி, ராகு, கேதுக்கள் தவறான இடத்தில் இருந்தால் பாதகங்கள் அதிகரிக்கும். இதே நேரத்தில் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது மிகவும் வலிமையாக இருந்துவிட்டால் பெரிதளவு பாதகமும் பெரிதளவு கஷ்ட நஷ்டங்களும் இருக்காது. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாதான் அனைத்து வகையான பாதகங்களையும் தடுத்து காப்பாற்றக்கூடிய கவசமாகவே இருக்கும். கிரகங்கள் ஓராண்டு தவறான இடத்தில் இருந்தால் மற்றொரு ஆண்டு சிறப்பான இடத்தில் நற்பலன்களை தரும். கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை காப்பாற்றுவது தசாதான் என்பதை மிகவும் உறுதியாக நம்பினால் போதுமானது. நல்ல தசாவாக இருந்தால் பாதகங்கள் குறையும். சரி, இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 4/5/2024 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 சித்திரை மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 2 மணி 15 நிமிடங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதது என்பது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது. புதிதாக கொடுக்கல் வாங்கலில் நாம் ஈடுபடக்கூடாது. யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டால் வீணான மனக்கசப்பை தரும். அதை செய்யாமல் இருப்பது மிகவும் சிறந்தது. குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானத்துடன் இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் கோபக்காரர்கள் இல்லையா? வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்வது மிகவும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கும். இத்தகையான செய்யக்கூடாத செயல்களை செய்யாமல் இருந்தால் பாதகங்கள் குறைந்து சாதகமான பலன்களை நமக்கு கிரகங்கள் தரும். இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம். 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 சித்திரை மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணி 49 நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் முடிவடையும். 2.25 நாட்கள் பொறுமை, மிக கவனம். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும், கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் ஏற்படுவதும், குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலைகள் இருப்பதும் என்பது சித்திரை மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கு என்பது நீங்கள் காப்பாற்றுவதற்கு பல வகையிலும் உங்களுக்கு நெருக்கடிகளை தரும். மிக கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்ந்து இருப்பது சப்தகேந்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இரு கிரகங்களும் பாவர்கள் இருவருமே இருப்பதினால் குழப்பம், உறவுகளால் சிக்கல், கொடுக்கல் வாங்கலில் பல பிரச்சனை, செய்யும் தொழிலில் பல மடங்கு உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இன்னும் 20 நாட்களில் பயிற்சியாகி உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். அதனால் வரையில் பாதகங்கள் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். இதற்கு இறை நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் உங்களை காப்பாற்றும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு, சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது கெடு பலன்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா மறைமுகமான வருமானங்களும்
எதிர்பாராத தனலாபங்களும் கொடுப்பது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்றாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது என்பது நற்பலன்கள் எதிர்பாராமல் கிடைத்து மனம் சந்தோஷமடையும். இதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் புதன் பகவான் நீசம் பெற்று இருப்பது பல வகையிலும் குழப்பங்களாகவும் செய்யும் செயலில் திருப்தி இல்லாத தன்மையும் முயற்சிகளில் தோல்வியும் குடும்பம் உறவுகள் நட்பு வேலை செய்யும் இடங்களில் தேவையில்லாத கலகங்களும் ஏற்படும். மிக கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாதது ஒன்றை தேடிக்கொண்டு அலையக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. மேலதிகாரிகளின் சீற்றமும் கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்கும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது 8இல் ஒரு கிரகம் இருந்தாலே கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும். 2 கிரகங்களுக்கு மேல் இருந்துவிட்டால் மிக கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசி சித்திரை மாதத்தில் 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருந்தாலும் குருவுடன் இணைந்திருந்தாலும் குரு பகவான் சில நாட்களில் 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி அமரப்போகிறார். 10ஆம் இடம் என்பது செய்யும் தொழில், பதவிக்கு ஆபத்து, தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். தேவையில்லாத தொழில் செய்கின்ற இடத்தில் வீண் வாக்குவாதம், குடும்பத்தில் குழப்பங்கள், எண்ணற்ற பிரச்சனைகளாகவே இருக்கும். பொறுமையுடன் இருக்க வேண்டும். சிம்ம ராசி 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் நற்பலன்களை செய்தாலும் குரு சனி ராகு கேதுக்கள் தவறான இடத்தில் இருப்பதினால் மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது. அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாவை பொறுத்தது. தசா வலிமையாக இருந்தால் பாதகங்கள் இருக்காது என்று சொல்லி இருக்கிறோம் இல்லையா? அதே போல கிரகங்கள் தவறான இடத்தில் அமரும்போது நீங்கள் செய்யக்கூடாதது என்பது யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். அடுத்ததாக யாராவது ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்கா அந்த பிரச்சனையை நீங்கள் தலையில் சுமக்க வேணாம். சிம்ம ராசிக்காரர்கள் கோபம் மட்டுமல்ல, அவர்களை நம்பி அவர்களை காப்பாற்ற வேண்டுமென்ற நல்ல குணமும் நல்ல மனமும் இருக்கும். இந்த கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சரியில்லாமல் இருப்பதினால் அவசரப்பட்டு எந்த முடிவாக நீங்கள் எடுத்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை கொடுத்துவிடும். பாதகங்கள் குறைந்து சாதகமான பலன்கள் உங்களுக்கு நடப்பதற்குண்டான பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானை அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவதும், செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபடுவதும், புதன் பகவான் நீசம் பெற்று இருப்பதினால் கிருஷ்ண பகவானையும் அல்லது திருப்பதி சென்று வந்தால் ஓரளவுக்கு பாதகங்கள் குறைந்து சாதகமாக இருக்கும். பல மாதங்கள் இருப்பதில்லை புதன் பகவான். 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர் இருக்கும் ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறிவிடுவார். ஆகையால் கிருஷ்ண பகவான் புதன் பகவானாக நினைத்து அருகிலுள்ள கிருஷ்ணருடைய ஆலயத்துக்கு சென்று வந்தாலும் உங்களுக்கு பாதகங்கள் குறையும். ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது மறைமுகமான எதிர்ப்புகளும் எதிரிகளும் இருப்பார்கள். குலதெய்வ வழிபாடு செய்வதால் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.